எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி. நான் இப்போது திமுகனுடைய துண்டறிக்கை இங்கே வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், தமிழ் எழுத்து எங்காவது இருக்கான்னு. தாளமுத்து நடராசன், கீழப்பழவூர் சின்னசாமி, ஈரோடு மாவட்ட சத்தியமங்கலம் முத்து தொடங்கி மொழிக்காக உயிர் நீத்த அந்த ஈகத்தில் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு பலகைகள் மட்டும் வைக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய வேட்பாளரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற இந்த துண்டறிக்கையில் தமிழ் எங்கேயும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வைக்கின்ற கேள்வி, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அப்போது எங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஏமாற்றுகிறீர்களா இல்லையா? உண்மையிலுமே அந்த திமுகவில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சொந்தங்கள் தமிழ் மொழி பற்று காரணமாக தான் உங்களோட இணைஞ்சு உங்களை அந்த தலைமைக்கு கொண்டு வரக்கு இந்த மண்ணில் என்னுடைய சொந்தங்கள் தான் பணி செய்தார்கள். ஆனால் அந்த மொழிப்பற்றை நசுக்கும் விதமாக நீங்கள் இப்படி துண்டறிக்கை அடித்திருப்பது தமிழர்களுக்கு செய்கின்ற துரோகமா இல்லையா? அப்போ நாங்கள் கேட்கறதுல என்ன தவறு? தமிழரா திராவிடரா அப்படிங்கிற போருக்கு நீங்களே சாட்சியை காட்டிட்டீங்க. இது தமிழர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் இதை பார்க்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதற்கு அனுமதி எங்கேயுமே கொடுக்கறதில்ல. கொடுத்தாலும் இங்கே போடக்கூடாது, திருமுனை கூட்டம் வாங்கினா மேடை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதற்காக இப்போ தலைமை வழக்கறிஞர் தம்பி செந்தில் அவர்கள் தேர்தல் ஆணையிட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கடிதம் கொடுக்க போகிறோம். இது ஜனநாயகத்துக்கு மாறானது. நாங்கள் முறையாக ஒரு மக்களை சந்தித்து கூட வாக்கு சேகரிக்க முடியாத அளவில் இந்த செயலை திமுக செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்க போகிறோம். இப்போ என்னுடைய பாசத்துக்குரிய ஈரோட்டு மக்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், அன்புக்குரிய சொந்தங்களே பாருங்க, இங்கே தமிழ் வாழ்க்கைங்கிற பலகை மட்டும்தான் திமுக வச்சிருக்கு. முழுக்க ஏமாற்றுங்கிறதுக்காக தான் இந்த துண்டறிக்கையை நான் எடுத்து உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கேன். இந்த மண்ணில் தமிழர் வாழணும், தமிழருடைய பண்பாடு, கலை, மொழி, இலக்கியம், வளம் காப்பாற்றப்படணும், மண் சார்ந்த தொழில்கள் காப்பாற்றப்படணும், இந்த மண்ணினுடைய சிக்கல்கள் தீர்க்கப்படணும், இந்த மண் சார்ந்த தமிழ் முதலாளிகள் உருவாக்கப்படணும், இந்த மண்ணினுடைய வளம் இந்த மண்ணினுடைய மக்களுக்கே தமிழர்களுக்கே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய மக்களின் வழிதாங்கி சட்டமன்றத்தில் ஒலிக்க இருக்கின்ற ஒளி வாங்கி மைக் சின்னத்துக்கு வாக்களிங்க. இல்லை இது ஹிந்தி நாடாவே இருக்கட்டும், ஹிந்தியாவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் இந்த உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க. உண்மையிலுமே இந்த தமிழர் மண்ணில், ஈரோட்டு மண்ணில் குடும்பத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் மைக் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பீங்க. அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க திமுக ஏமாற்று, இனியும் ஏமாற்ற முடியாது எங்களை அப்படிங்கிறதுக்கு இந்த அவர்கள் கொடுத்த இந்த துண்டறிக்கையை சாட்சி. இதை ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக நான் இந்த கேள்வி வைக்கிறேன். ஏமாற்றாதீங்க. ஏன்னா நீங்கள் மொழிபோரிக்கருக்காக வீர வணக்கம்னு செலுத்திட்டு துண்டறிக்கை முழுவதும் ஹிந்தியாக இருக்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நாங்கள் என்ன அவ்வளோ முட்டாள்கள் நினைச்சிங்களா? இல்லை திமுக இருக்கக்கூடிய உறவுகளுக்கு சேர்ந்து தான் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இது மிகப்பெரிய கொடுமையான ஒரு செயலை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்காரு. கடுமையாக வேதனைக்குரிய ஒன்றாக தான் இந்த இடத்துல நின்று நான் சொல்கிறேன்.